ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிறான். நம்ம ரம்யா ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போடுறதுக்காக பண்ண அந்த சதிவேலை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ எல்லாருமே செம்ம ஷாக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆளை செட் பண்ணி கரண்ட் போக வச்சுருப்பாங்க. கரண்ட் போனோடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூடியிருப்பாங்க. கூடி அந்த வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம வீட்டில் மட்டும்தான் கரண்ட் போயிருக்கு, மித்த சுற்றி உள்ள எந்த வீட்லையுமே கரண்ட் போல. அப்போது இந்த வீட்டில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணி, கார்த்தியோட அம்மா எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் மணியும் கார்த்தியோட அம்மாவும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம ரம்யாவோட ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்கிறதுக்காக மணியும் கார்த்தியும் தான் இந்த வேலையை வந்து கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மாவும் மணியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் மணியும் சண்முகமும் இவங்க 3 பேரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நோக்கமே வேறு நோக்கம் தான். அதனால எப்படி அவள் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறதுக்காக ஒத்துப்பா, கண்டிப்பாக வந்து சரவணன் கூட அவள் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சரவணனை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நைட் தடுத்ததுக்கான காரணம், இந்த ஃபர்ஸ்ட் நைட் நின்றதுக்கான காரணம் முழுக்க முழுக்க ரம்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இந்த பக்கம் யோசிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் அந்த பக்கம் யோசிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது எது உண்மை அப்படின்னு தெரியும் போது தான் ஒரு உண்மையான விஷயம் தெரிய வருது. இவங்க எல்லாரும் ஒரு ஹாலில் வந்து எல்லாருமே வந்து கூடிட்டாங்க. கூடினதுக்கப்புறமா சண்முகம் வந்து கேட்குறாங்க, ஏய் ரம்யா, நீ தானே வந்து கரண்டை வந்து கட் பண்ண வச்ச, ஒன்னால தான் அந்த வீட்டில் வந்து கரண்ட் போயிருக்கு பாரு, சுற்றி எல்லா வீட்லேயும் வெளிச்சம் எரியுது, ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் தான் கரண்ட் இல்லை, இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, நீ தானே ரம்யா இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட சண்முகம் வந்து கேட்க, நம்ம சண்முகத்தை வந்து கார்த்தியோட அம்மா வந்து திட்டுறாங்க. ஐயோ சும்மா இரியா, உனக்கு என்ன எல்லாம் தெரியுமா, என் தங்கத்தை எதுக்கு நீ போய் குறை சொல்லிட்டு இருக்க, அவள் எப்படி அவளோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கணும்னு நினைப்பா, சரவணன் அவள் எவ்வளோ விரும்பி பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால சரவணன் கூட வாழ அவள் ஒன்றும் வந்து அவளுக்கு ஒன்றும் கசக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீ ஒன்றும் சும்மா அவன் மேலே பழிய தூக்கி போடாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மா கார்த்தியோட அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. கார்த்தியோட அப்பா உடனே, ஏய் நீ வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், நீ இவகிட்ட ஏமாந்துக்கிட்டே தான் இருப்ப, இதுக்கு மேலேயும் இவ இந்த குடும்பத்தை ஏமாத்த தான் போறா, இவன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததே இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு மட்டுமோ தவிர வாழ வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அது உனக்கும் மகளான இந்த மணிக்கும் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது, ஒரு நாள் இவன் உங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லித்தரதான் போறா, நீங்க அதை எல்லாத்தையும் அனுபவிக்க தான் போறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரம்யா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோட அப்பா வந்து கார்த்தியோட அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. உடனே கார்த்தியும், ஆமாம்மா சொல்றது புரிஞ்சுக்கோங்க, இந்த ரம்யா தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக பண்ணியிருப்பா, நாங்கள் ஏன் ரம்யாவோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக பண்ண போகிறோம், நீங்கள் எங்களை சந்தேகப்படுறியா, என்னையும் அண்ணத்தையும் சந்தேகப்படுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது, சத்தியமாக இல்லைம்மா புரிஞ்சுக்கோங்க, ரம்யா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அண்ணன் வந்து ரம்யா கிட்ட போயிட்டு, என்ன நீ நினச்சதை வந்து சாதிச்சுட்ட போல, அப்போது உன்னால் வந்து என் பெரியத்தாங்கிட்ட ஒரு பெரிய பொய்யை உருட்டை போட்டு உன்னால் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்க முடியலை, அதனால் என்ன பண்ணிட்ட, கரண்டை கட் பண்ண விட்டுட்டு, கரண்டை கட் பண்ணால் எல்லோரும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, அதனால் நீ புழுக்கத்தில் இருக்க முடியாதுன்னு வெளியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போடலான்னு முடிவு பண்ணுறியா, நான் இதை நடக்க விட மாட்டேன், நீ பண்ண சதியை நான் எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வர தான் போகிறேன், இந்த கரண்டை யார் கட் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சா மொத்த உண்மையும் வெளியே வரும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரண்டை ரம்யா வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த ஆள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து கரண்டை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த ஆள் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருந்துருப்பாங்க. இந்த ஃபேமிலியில் எல்லாருமே வந்து லைட் அடிச்சுட்டு வரும்போது அந்த நபர் வந்து மறைஞ்சிருந்திருப்பார். அந்த திருட்டனா அந்த லைட்டை ஆஃப் பண்ண ஒருத்தவர் மறைஞ்சிருக்கும்போது எல்லாரும் ஃபேமிலியில் வராங்க, எல்லோரும் போனதுக்கு அப்புறமா நம்ம போய் குதிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா கோட்டை ஏறி குதிக்கும் போது நம்ம சரவணனே வந்து அவரை வந்து பார்த்துருவான். சரவணனே பார்த்ததுக்கப்புறமா சரவணன் வந்து, ஏய் யாரா நீ எங்கள் கோட்டை ஏறி போய் குதிக்கிறியே, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே கார்த்திலேருந்து சண்முகலேருந்து எல்லாரும் யாரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் துரத்தி ஓடிட்டு ஒரு வழியாக பிடிச்சிருவாங்க. இங்கே பார்த்தா நம்ம ரம்யாவுக்கு பக்கு பக்குன்னு மனசில் இருக்குது. ஏன்னா ரம்யா சொல்லி தானே அவங்க வந்து கரண்டை வந்து கட் பண்ண வந்திருப்பான் அவன். அப்போனா ரம்யாவுக்கு எப்படி இருக்கும், மனசில் நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, மண்டையில் பாறாங்கல் விழுந்த மாதிரி இருக்குது. உடனே ரம்யா வந்து ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க போலயே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
குழப்பத்தில் இருப்பாங்க. குழப்பத்தில் இருந்தோடனே அந்த திருடன் எப்படியோ ஒரு வழியாக வந்து மாட்டிக்கிட்டான். நம்ம சரவணன்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சண்முகம் கிட்டையும் அந்த கல்பிரிட் வந்து மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை வந்து வீட்டுக்கு தரன்னு பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு ஏய் சொல்டா அந்த திருடன் வந்து இவங்க வந்து அடிச்சிருப்பாங்க. அடித்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா மயக்கமாயிட்டான். அப்போ அவனை பிடிச்சிட்டு டேய் சொல்றா எந்திரா ஃபஸ்ட்டு எந்திரா, நீ எப்பரா எங்கள் வீட்டிலேருந்து அப்போ உனக்கும் இந்த கரண்ட் போனதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, யார் உன்னை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கேட்குறாங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மா வந்து ஏய் திருட்டு பயலே, உன்னை யார் சொன்னா, இந்த அண்ணன் தானே வந்து உன்னை கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னா, நீ கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தானே வீட்டுக்குள்ளே வந்த, என் தங்கத்தோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கணும் தானே உன்னோட மோட்டிவ், நீ இந்த அண்ணன் சொல்லி தானே வந்த அப்படி சொன்னோடனே அண்ணன் வந்து கார்த்தியோட அம்மா கிட்ட அத்தை தெரியாமல் பேசாதீங்க அத்தை, என்ன தெரியுதோ அதை மட்டும் பேசுங்க, தெரியாமல் தயவு செஞ்சு என் மேலே குற்றத்தை சுமத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்கிறாங்க. உடனே ஏய் நீ வாய் மூடி, நீ ஒன்றும் பெரிய நல்லவெல்லாம் கிடையாது, நீ தான் வந்து என் தங்கத்தோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்ப, அவன் மட்டும் எந்திரிச்சு நீ தான்னு சொல்லட்டும், அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோட அம்மா சொல்ல கார்த்தியோட அப்பா சும்மா இருப்பாங்களா, நம்ம அண்ணத்தை ஏதாச்சும் பேசினா கார்த்தியோட அப்பாவுக்கு தான் பொங்கிக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இருக்க பட்சத்தில் கார்த்தியோட அப்பா ஏய் நீ வாயை மூட்ரி, கார்த்தியோட அம்மா பார்த்து சொல்கிறாங்க ஏய் நீ வாயை மூட்ரி, தயவு செஞ்ச அண்ணன் ஒன்று அப்படியெல்லாம் கிடையாது, நீ தங்கன்னு தூக்கி வச்சிட்ருக்கியே அவள் தான் கண்டிப்பாக அந்த கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும் இப்படி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து நம்ம ரம்யா வந்து ஒரு பிட்டை போடுறாங்க. என்ன பிட்டுனா அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இப்போது இவன் வேற எந்திரிச்சிட்டான்னா நம்மளை தான் இவன் கை காமிப்பான், இந்த கரண்ட்டை கட் பண்ணி விட்டு போனவன் நம்மளை தான் கை காமிப்பான், நம்ம என்ன பண்ணுறது, அதனால நம்ம பேசாமல் வந்து மயக்கப்பட்டு உளுந்துடலாம், இப்போ நம்மளுக்கு எந்த யோசனையுமே வர மாட்டேங்குது, என்ன பொய் சொல்லி தப்பிக்கலாம், எதனால் கரண்ட் போச்சுன்னு பொய் சொல்லலாம், அதுவும் இல்லாமல் இந்த அண்ணன் வந்து நம்மளை எப்படி இருந்தாலும் மாட்டி விட்டுருவா போலையே, இவன் வேற வந்து இப்படியா வந்து இவங்க கையில் வந்து சிக்குவான் அப்படி சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு உடனே ரம்யா வந்து மயக்கப்பட்டு உளுந்துடுறாங்க. மயக்கப்பட்டு உளுந்தோடனே எல்லாரும் ரம்யா வந்து உடனே வந்து கார்த்தியோட அம்மா வந்து ரம்யா என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு ரம்யாவை தட்டுறாங்க. தட்டினோடனே ரம்யா வந்து அப்படி எந்திரிக்கவே இல்லை, கண்ணே முழிக்கவே இல்லை, ஏன்னா கண்ணை முழிச்சாதான் ரம்யா வந்து மாட்டிக்கிடுவாங்கல்ல. ஸோ ரம்யா வந்து எந்திரிக்கவே இல்லை. உடனே வந்து கார்த்தியோட அப்பா அவளே வந்து மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு சீன் போட்டு மயக்க போடுறா. இவனா தங்கன்னு அவளை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா அப்படி சொன்னேன். ஐயோ சும்மா இரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்குங்க ரம்யாவை தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், ரம்யா கண்ணே முழிக்க மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டு கார்த்தியோட அம்மா வந்து ரம்யாவை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. எப்படியோ ரம்யா ஒரு வழியாக வந்து தப்பிச்சிட்டான்னு நம்ம யோசிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரியலே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்க சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கார்த்தி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணம் பிடிச்சிச்சுன்னா அண்ணம் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.